நிறைவான பாகத்தோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியூடாக இன்றைய நிகழ்ச்சியில் சட்டம் சம்பந்தமான பிரச்சனைகள் அல்லது சட்டத்தோடு இணைவான எங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் இவை தொடர்பாக ஹேசில் போல் பெற்ற ஜேபிஸ்வா சொலிசிட்டர்ஸ் யாவருக்கும் தெரியும். அதனுடைய முன்னணி சட்டவாளர்களில் ஒருவராகிய திரு ஜெயராஜன் விஸ்வலிங்கம் நம்மோடு இன்று இணைந்திருந்து வழமை போலவே தன்னுடைய பதில்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். அவரிடம் செல்வதற்கு முன்பு ஏற்கனவே ஒரு பெரியவர் கேள்வி கேட்டிருந்தார். தனக்கு 62 வயது என்றும் தானும் தனது மனைவியும் வாரத்துக்கு ஏறக்குறைய 300 பவுண்ட்ஸ்களை உழைப்பதாகவும் ஸ்டெர்லிங் பவுண்ட்ஸையும் அந்த அடிப்படையில் பென்ஷன் ஊதியமும் பெறுவதாகவும் அந்த அடிப்படையில் இப்பொழுது நாம் உடனடியாகவே ஒரு வருமான வரி திணைக்கள அதிகாரியோடு தொடர்பு கொண்டு உங்களுடைய விடயத்தை கேட்டோம். கூடுதலாக அவர் கூறிய பதில் உங்களுடைய தொகைகளை நீங்கள் சொன்ன அடிப்படையில் கூறிய போது கூடுதலாக இந்த டாக்ஸ் கிரெடிட்டை பெறுவது சற்று கடினமான விடயம் என்றும் அது இயலாமல் இருக்கும் என்றும், ஆனால் நீங்கள் இந்த பென்ஷன் கிரெடிட் பெறுகிறீர்கள், அதில் ஏதாவது சற்று அதிகமான ஒரு சிறிய தொகையை நீங்கள் டாப் அப் செய்து கொள்ளலாம் என்பது போன்ற விவரங்களை. எனவே உடனடியாக நீங்கள் HM ரெவென்யூ பக்கம் கூகுளில் போய் பென்ஷன் கிரெடிட் என்ற பக்கத்துக்கு போய் நீங்கள் மீண்டும் ஒரு முறை அப்ளை பண்ணுவீர்களாக இருந்தால் உங்களுக்கு ஏதாவது ஒரு சிறிய கட்டணம் அங்கே டாப் அப் செய்யப்படும் என்பதை மட்டும் அவர் கூறியிருக்கின்றார். இது உங்களுக்காக நாங்கள் இப்பொழுது ஏற்படுத்திய ஒரு முயற்சி. மீண்டும் எங்களுடைய சட்டவாளர் ஜெயராஜன் விஸ்வலிங்கத்தோடு இணைகின்றோம். என்று உங்களிடம் நிறைந்த உறவுகள் நல்ல விடயங்கள் தொடர்பாக பகிர்ந்து கொண்டார்கள். அந்த வகையில் இப்பொழுது ஒரு உறவு இணைந்திருக்கின்றார், அழைத்துக் கொள்வோம். வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம். கதைங்கோ. ஹலோ, சொல்லுங்க. கேக்குது. வணக்கம் அண்ணா. வணக்கம். எனக்கு ஒரு கேள்வி அண்ணா. சொன்னா என்னுடைய அக்கா ஒரு இந்தியால இருக்கிறார். அவருக்கு ஹஸ்பண்ட் வந்து இங்க இருக்கிறார், லண்டன்ல இருக்கார். அவருக்கு பிரிட்டிஷ் பாஸ்போர்ட். அப்ப அவருக்கு வந்து பிள்ளைகள் வந்தோம்னா 2 பிள்ளைகள் இருக்கு. ஒரு ஆம்பளை பிள்ளையும் ஒரு பொம்பளை பிள்ளையும். பையனுக்கு வந்து 21 வயசு, பொண்ணுக்கு வந்து 18 வயசு. அப்ப அதுக்கு வந்து கேஸ் எல்லாம் ரிஜெக்ட் பண்ணி கோர்ட்ஸ்ல கொடுத்து கோர்ட்ஸ்ல வந்து ஓமன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இங்கிலீஷ் எக்ஸாம் வந்து அவ சொல்லியிருக்கு. அப்ப இங்கிலீஷ் எக்ஸாம் வந்தா அவ வந்து அந்த IETL வந்து எழுதினவா, அது வந்து 3.5 தான் எடுத்தவா. எதுக்கு நீங்கள் இப்ப இங்க வர்றதுக்கு சும்மா A1 போதும், எதுக்கு IELTS அதுக்கு போன வார்த்தை இல்ல? அது எங்களுக்கு தெரியாது, அதுக்கு தான் போனது. இப்போ அந்த A1 பவர்ஸ் வந்து நாங்க வந்து இப்போ ஆகஸ்ட் மாதம் 30 இல்ல இப்ப ஜூலை மாசம் 30 புக் பண்ணிருக்கிறோம். ஓகே. இப்ப அதை எடுத்துட்டு நாங்க கொடுக்கலாமோ இல்ல இதை கொடுத்துட்டு நாங்க என்ன சொன்னா இப்ப லோயோட கதைக்கு அவர் சொல்றான்னு சொன்னா இனி நாங்க ஒண்ணும் செய்யலாது, இனி அடுத்த முறை கோர்ட் ஹியரிங் வச்சு தான் எடுக்கணும்னு சொல்றாரு. கோர்ட்ல என்ன சொன்னது உங்களுக்கு? நார்மலா கோர்ட் பேப்பர்ல உங்களுக்கு கொடுத்தாச்சுன்னு சொல்றீங்க, அது என்ன சொன்ன ஜட்ஜ் வந்து? ஜட்ஜ் வந்து சொன்னால் ஜட்ஜ் வந்து சொன்ன என்ன சொன்னா பிள்ளையை கொடுக்குறோம், ஆனா அம்மா வந்து எக்ஸாம் எழுதணும்னு சொல்லி சொன்னது. ஓகே. அப்ப திரும்ப அப்ளிகேஷன் போட சொன்னதா? அப்படி சொல்லி வந்து சொன்னா நாங்க 2 கிழமைக்குள்ள லெட்டர் அனுப்பணும்னு சொல்லி நாங்கள் வந்து அந்த லெட்டர்ல வந்து எங்களுக்கு ஹோம் ஒர்க் வந்திருக்காங்கன்னா அவ தாய் வந்து கண்டிப்பாக இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதணும்னு சொல்லி போட்டிருந்தது. அப்ப அதனால வந்து நாங்க அந்த அவசரத்துக்கு வந்து அந்த IELTS இதுக்கு இருந்தாங்க, அது 3.5 இருந்தது. அப்ப அந்த டைம்ல வந்து இந்த அவ இந்தியால இருக்கிறா. எனக்கு இதை சொல்லுங்க. A1 போர்ஸ் வந்து வேற இல்ல. சாரி, நான் சொல்றது ஒரு நிமிஷம் எனக்கு உதவலாம். இந்த ஜட்ஜ் கடைசியில ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது அலோ தி அப்பீலா இல்ல ரெக்கமெண்டேஷன் செய்யறேன்னு சொல்றாரு. என்ன சொல்லி கடைசியில அந்த ஹியரிங் போயிட்டு வந்த அப்புறம் அந்த பேப்பர்ல அந்த ஜட்ஜ்மெண்ட் டிட்டர்மினேஷன்ல என்ன சொல்றாரு கடைசி பக்கத்துல? அதுல வந்து சொல்லிக்கிறதுனா அவட வந்து இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதணும்னு சொல்லி. கடைசியில முடிவில் என்ன சொல்லி இருக்கிறார்? ஐ ரிசர்வ் தி ஜட்ஜ்மென்ட் சொல்றாரா அல்லது நான் ஐ அட்வைஸ் இல்ல ரெக்கமெண்ட் டு தி ஹோம் ஆபீஸ் டு டு சர்டன் திங் எப்படி சொல்லி இருக்கார்? டிஸ்மிஸ் தி அப்பீலா, அலோ தி அப்பீலா, என்ன சொல்லி இருக்கார்? இல்ல அவ என்ன சொன்னா அவட எக்ஸாம் தந்தா தாங்க விசா தரணும்னு சொல்லிக்கலாம். அத ஹோம் ஆபீஸ் அக்செப்ட் பண்ணிருக்கு. ஆர்ஆர் கவச்சது பாரிஸ்டர் ஹோம் ஹவுஸ் அக்செப்ட் பண்ணது, ஹோம் ஹவுஸும் கோர்ட்ஸ்ல அக்செப்ட் பண்ணது. அக்செப்ட் பண்ணிட்டு அவரோட அந்த இங்கிலீஷ் இது நாலேஜ் இங்கிலீஷ் எக்ஸாம் வேணும்னு சொல்லி சொன்னது. அப்ப இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதி கொடுத்தா நாங்க அதை நேரடியா ஹோம் ஹவுஸுக்கு அனுப்பலாம், லோயர் மூலம் தான் அனுப்பணுமா? இல்ல நீங்கள் அது நேரடியா வந்து இப்ப நீங்கள் எம்பசிக்கு வந்து நீங்கள் அதை செய்யலாம், அது குரியரோ அதில் வச்சு செய்யலாம். ஆனா உண்மையில எனக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் தான் எனக்கு சில கன்சர்னா இருக்கு. அதை ரெக்கமெண்ட் பண்ணது ஹோம் ஆஃபீஸ் அக்செப்ட் பண்ணிருக்கலாம். அந்த டைம்ல கூட பேரிஸ்டரோட சேர்ந்து கதைச்சு எனக்கு இதை கொடுத்தீங்கன்னு சொன்னா வி அலோவ் ஹர் டு கம் ஒன்லி ஷி ஹாஸ் டு ப்ரூவ் பாஸ் சொல்லி. அல்லது வந்து
சொல்லியிருக்கலாம் கோர்ட்டில் இவங்க எல்லாம் மீட் பண்ணினா இங்கிலீஷ் லாங்குவேஜ் இல்லாதால நான் ஐ டிஸ்மிஸ் அப்ளிகேஷன் பட் ஐ ரெக்கமெண்ட் தட் இஃப் ஷி இஸ் டேக்கன் ஹோம் ஆஃபீஸ் ஹேஸ் டு அலோவ் ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கலாம். அப்போ அந்த சொலிசிட்டர்ஸ் அப்படி சொல்கிறதுக்கு என்ன காரணம்னு தெரியல. நீங்கள் சொல்கிறதுக்கும் சொலிசிட்டர் சொல்கிறதுக்கும் சரியாக வித்தியாசம் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் முடிஞ்சால் உங்களால் எனக்கு அந்த டிட்டர்மினேஷனை கொடுத்தேங்கன்னு சொன்னால் நான் பார்த்து உங்களை வாசிச்சு போட்டு ப்ராப்பராக அட்வைஸ் பண்ணக்கூடியா இருக்கும். என்றால் அதான் இப்போ திரையில பாருங்க ரமணன் தலைவர் இந்த திரையில வார நம்பரை நீங்கள் அப்படியே குறித்து வைத்து காலையில் எத்தனை மணிக்கு உங்கள் அலுவலகம்? 9:30 மணியிலிருந்து நீங்கள் மாலை வரை தொடர்பு கொள்ளலாம். 0208 5736673 ஜே விஸ்வா சொலிசிட்டர்ஸ். இவருடைய பெயர் ஜெயராஜன் விஸ்வலிங்கம். அது பிள்ளைகள் முதலே பிரிட்டிஷ் கிடைச்சதோ எனக்கு தெரியல. எனக்கு இவருக்கு எப்ப பிரிட்டிஷ் கிடைச்சது? இவருக்கு எப்ப பிரிட்டிஷ் கிடைச்சது? உங்க அத்தானுக்கு எப்ப பிரிட்டிஷ் கிடைச்சது? புரியல. இப்ப கணவருக்கு எப்பொழுது சிட்டிசன் கிடைச்சாண்டு? அது வந்து நான் கிடைச்சி இப்ப 4 வருஷத்துக்கு மேலே 5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ரைட். அப்ப பிள்ளைகள் பிறக்கும்போது அவர் வந்து அங்கே இருந்தது. ரைட், தட்ஸ் ஃபைன். நான் அதை அந்த கேஸ் எல்லாம் வந்து கோர்ட்ஸ்ல வந்து இப்ப பிள்ளை வந்து என்ன ஆப்பிள் வந்து பையனுக்கு வந்து 17 வயசுல இருக்க ஆப்பிள் பண்ணவர் அந்த கேஸ் எல்லாம் எடுத்துனா அதெல்லாம் ஓமட்டு சொல்லிட்டான். ஆனா இப்ப வந்து அவக்கு வந்து இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதணும்னு சொல்லி அவன் ஓன் ரைட்ல வர முடியாது. அதான் பிரச்சனை. இப்ப பிள்ளைகள் அவையில் பிள்ளைகளுக்கு தடையா தாய் இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் நிக்குது. என்ன சொன்னா அவையில் ரெண்டா தனி பிள்ளைகளுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ஆனா நார்மலா டெம்பரரியில வரும்போது தான் இருக்குது. இப்ப தாயோட வரவுடைய தாய் பாஸ் பண்ணாதான் பிள்ளைகளை கூட வர முடியும். அப்படித்தானே? அதத்தான் சொல்லிருக்கேன். தாய் பாஸ் பண்ணாதான் பிள்ளைகளுக்கும் சேர்த்து தான் கொடுக்கணும். தனியா பிள்ளைகள் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. 3.5 எடுத்தது. இது வந்து தகுதியாகவும் ஆகாதா? இல்ல அதை என்ன செய்யணும்னு சொன்னா நாரிக்கு தெரியுமா? நாரிக்குன்னு சொல்லி அவங்கள்ட்ட இந்த சர்டிபிகேட் கொடுத்து இந்த ஈக்குவல் வந்து A1க்கு ஈக்குவலான்னு சொல்லி நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னால் அவன் A1க்கு மேலே சொல்லி கொடுத்தாங்கன்னா அந்த சர்டிபிகேட் எடுத்து நீங்கள் அங்க கொடுத்தீங்கன்னா அது ஒர்க் அவுட் பண்ணாம உங்களுக்கு இல்ல போனா இப்ப 30ஆம் தேதி எக்ஸாம் இருக்குது. நீங்க அதுக்கு முதல்ல அதுக்கு போக சொல்லுங்க. அதே நேரத்துல நீங்க அந்த நாரிக்குன்னு சொல்லி வெப்சைட்ல அடிச்சீங்கன்னா வரும் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் சர்டிஃபை பண்ணி கொடுப்பாங்க. இப்போ A1க்கு மேலே நான் நினைக்கிறேன் சில 3.5 6 அதில் எடுத்துட்டா நல்ல இது வந்து 3.5 எடுத்தபடியா நான் A1க்கு இதாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது 4 எடுத்தா காணும்னு சொல்லி சொன்னேன். ஆனா ஒரு 5.0.5 தான் மிஸ்ஸிங் வாக்கு. அதுக்கு நீங்க நாரிக்குல வந்து இதை கொடுங்க. நாரிக்குன்னு சொல்லி NARICK இருக்குது. நாரிக்கு வந்து அவள்கிட்ட கொடுத்தீங்கன்னு சொன்னா அவை வந்து இந்த இதை டெஸ்ட் பண்ணி போட்டு சொல்லிடணும். A1க்கு ஈக்குவலா மோன்னு சொல்லிவிடும், லெஸ் ஒன்னு சொல்லி அந்த சர்டிஃபிகேட் வச்சு நீங்க கொடுக்கலாம். அங்க அதை கன்ஃபார்ம் பண்ணி அங்க கொடுத்தீங்கன்னா ஓகே. அதை கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்கலாம். இல்ல நாங்க இப்ப 30ஆம் தேதி எக்ஸாம் அது பாஸ் பண்ணுவா ஃபெயில் பண்ணுவா உங்களுக்கு தெரியாதല്ലോ. அதனால நீங்கள் இதயம் இருக்கா ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. இதயம் வச்சு செய்தா ஈஸி. உங்களுக்கு அவ்வளோ 40-50 பவுண்ட்ஸ் பெறும் வந்து உங்களை சர்டிஃபை பண்ணி கொடுக்குறதுக்கு அவங்க. அதை செய்து கொடுத்தீங்கன்னா அதை கொடுக்க விசா கிடைக்குமா? இப்போ நீங்க சொல்ற மாதிரி செய்தால் அதனாலும் நீங்க டிட்டர்மினேஷனை கொடுத்தாதான் நான் பார்த்து உண்மையில அது லீகல் பொசிஷன் என்று செய்ய முடியும். மேலதிகமாக நன்றி. மேலதிகமாக எதுவும் தேவை என்று சொன்னால் இப்பொழுது நாங்கள் திரையில் தோன்றிய அந்த தொலைபேசி இலக்க தொடர்புகள் இப்பொழுது இன்னும் ஒரு உறவு இணைந்திருக்கின்றார். உங்களுக்காக சற்று நேரம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இணைந்திருக்கும் உறவை அழைப்போம். வணக்கம். ஹலோ. ஆம், கதைங்கம்மா. வணக்கம் அண்ணா. நான் என்னென்னா என்னுடைய தம்பியோரால் 2007 இந்த நாட்டுக்கு வந்தவர் வந்து ரிஜெக்ட் பண்ணி 2013 ஃப்ரெஷ் அப்ளிகேஷன் போட்டு நாங்கள். அப்போ லாஸ்ட் இயர் சொன்னவங்க அவரை வந்து ஒழுங்கா சைன் வைக்க சொல்லி விசா தாரம்னு சொல்லி அவர் அதுக்கு பிறகு ஒரு ஃபோர்மெண்ட் அனுப்பியிருந்தவங்க 2 படம் ஒட்டி இவருக்கு ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃபோட அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நிரப்பி அனுப்ப சொல்லி அப்போ இவர்கிட்ட ஆல்ரெடி இந்த நாட்டில் வந்தாங்கன்னா அவங்க ஒரு ஐடி கார்டு வந்து கொடுத்துருந்தவங்க. அதை வச்சு இவர் அனுப்பிட்டார். இப்போ போன அக்டோபர் 2014 அக்டோபர் அனுப்பினவர் அதுக்கப்புறம் எந்த விதமான மறுமொழியும் வரே இல்லை. ஆனால் எவ்ரி மந்த் இவர் போய் சைன் பண்ணி கொண்டு இருக்கிறார். இதுக்கு என்ன செய்யலாமன்று உங்கள்ட்ட ஒரு ஆலோசனை எடுக்கலாமன்று. எனக்கு அந்த நார்மலாக ஹோம் ஆஃபீஸ் அன்யூஷுவலான ஒரு இது வந்து நிகழ்ச்சி வந்து இப்போ சொல்கிறது வந்து நார்மலாக ரிஃப்யூஸ் பண்ணால் பெரும்பாலும் கொடுக்க விருப்பம் இல்லை. இப்போ உங்களுக்கு அந்த அது ஃபர்ஸ்ட் டைமில் நீங்கள் சக்ஸஸ் ஆனால் அது திரும்ப இடையில் அந்த 2007க்கு பிறகு இடையில் அவையில் இப்படி சொல்லி கொடுக்குறது குறைவு ஆக்களுக்கு குறைவு வந்து அன்லஸ் வந்து உங்களுக்கு ஃபேமிலி ரைட் இருக்குது அப்படி மற்றப்பட்ட கண்டிஷன் இருக்குது. நார்மலாக ரிஃப்யூஜி அசைலம் சீக்கர்ஸுக்கு வந்து அந்த இதுக்கு பிறகு
உங்களுக்கு லெகசி அதுகளுக்கு பிறகு வந்து இதாண்டே இல்லை. இப்போ அவர் ஏப்ரல் மார்ச்சுக்கு முதல் வந்தாரோ எனக்கு தெரியல எப்போ ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டாண்டு. வந்தது பிப்ரவரி 10ஆம் தேதி. அப்போ அந்த மார்ச்சுக்கு முன்னுக்கு வருது வந்து 2007 வந்து. அதால சில வேலை இருக்கலாம் வந்து அந்த லெகசி சில 3 years விசா இல்லை 2.5 years விசா அப்படியே தான் கொடுக்கலாம் அந்த இது வந்து. அதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் திரும்ப எழுதி தான் கூட லோயர்ஸ் மூலம் வந்து நீங்கள் எழுதி தான் கேட்க முடியும். முந்தி வந்து எம்பிகிட்ட போய் கதைக்கும் போது சில கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுறது வந்து இப்போ கொஞ்சம் நியூ சென்ஸாக அதை எடுத்துக்கொள்ளி நம்ம வந்து நாங்கள் எம்பிகிட்ட போய் அதில் கதைக்கும் போது தங்களுக்கு நியூ சென்ஸ் என்ன மாதிரி போய் வந்து அது ஒரு நெகட்டிவான ஒரு பாயிண்டில் பார்க்குற மாதிரி இருக்கு என்னுடைய ஒப்பீனியனில். நிறைய பேர் அப்படி போகும்போது தங்களால் கேஸ் மேனேஜ் பண்ண முடியல, இடையில டிஸ்டர்ப் பண்ணுறீங்க இல்லைங்களா என்ற மாதிரி ஒரு வியூவில் வருது. அதனால் நீங்கள் அப்படி உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் ஏற்கனவே கொடுத்துஞ்சிட மாட்டார். எஸ் வி வில் கிவ் ஃபோட்டோ தாங்கள் நாங்கள் உங்களுக்கு கன்சிடர் பண்ணுறவங்க கொடுத்துருந்தால் நீங்கள் உங்களோட எம்பியோ இல்லை வெளியிட்ட போய் வந்து கதைச்சு சப்போஸ் நீங்கள் கொஞ்சம் புஷ் பண்ணி பார்க்கலாம், ஒருக்கா அப்ரோச் பண்ணி பார்க்கலாம். வந்து சில வழியில் வந்து டைரெக்டாக அவளுக்கு ஆக்சஸ் இருக்குது, சில கதைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, நன்றி நன்றி நன்றி. நல்ல பல கேள்விகள் சட்டம் சம்பந்தமாகவும் வேறு பல விடயங்களும் நாங்கள் இன்றைக்கு இவர் சைல்ட் டேக்ஸ் கிரெடிட், ஒர்க்கிங் டேக்ஸ் கிரெடிட், இன்னும் பல விடயங்கள் அவருடைய அனுபவ ரீதியாக நாங்கள் பயந்து கொள்ள இருக்கின்றோம். அடுத்தடுத்த காலத்தில் அவருடைய நேர காலங்களையும் பார்த்து நாம் உரையாட இருக்கின்றோம். இது ஜிடிவி உங்களுக்கு தருகின்ற ஒரு இலவசமான இன்றைக்கு நாங்கள் இந்த நேரத்தை வர்த்தக நிகழ்ச்சிகளுக்காக ஒதுக்கி பணத்தை ஈட்டாமல் எங்களுடைய சமூகத்துக்கும் எங்களுடைய மக்களுக்கும் செய்ய வேண்டும் என்பதற்காக இவர்களை போன்ற சட்டவாளர்கள், இன்னும் துறையை சார்ந்தவர்கள் மற்றும் டாக்டர்ஸ், வைத்திய நிபுணர்களை அழைத்து நாம் இந்த கருத்துக்களை தருவது. நீங்கள் எந்தளவு ஒரு தொலைக்காட்சியினுடைய முக்கியத்துவம், எவ்வகையான தொலைக்காட்சிக்கு உங்களுடைய ஆதரவை கொடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் சிந்தித்தால் அது ஒரு தார்மீகமான உதவியாக இருக்கும். அந்த வகையில் நாங்கள் ஜெயராஜன் விஸ்வலிங்கம் உங்களுடைய சேவைக்கு மனமாறும். அது மட்டுமல்ல, நான் இப்பொழுது தெரிவித்த பல நேயர்கள் நாளை அல்லது உங்களுடைய வேலை நேரங்களில் தொடர்பு கொள்ளலாம். அதையெல்லாம் பொறுத்திருக்குமாறு கேட்டுக் கொடுக்கிறோம். நன்றி. தேங்க்யூ. நன்றி. ஜெயராஜன் விஸ்வலிங்கம் அவர்கள் ஜே விஸ்வா சொலிசிட்டர்ஸுடைய முன்னணி சட்டவாளர். அது மட்டுமல்ல, இங்கேயே படித்து இங்கேயே கற்று ஆங்கில மொழி மூலம் சட்டத்தை LLB என்ற ஒரு பிரபலியமான சட்ட பட்டதாரி பட்டத்தை பெற்றுக்கொண்டவர். அவருடைய நிறுவனத்தில் இன்னும் பல இந்தியாவை சார்ந்த சமூகத்தைச் சேர்ந்த பல மொழி பேசுபவர்கள் சட்டவாளர்களும் கடமை புரிகிறார்கள். ஒருமுறை நீங்கள் சென்று பார்த்தால் எல்லாமே புரியும். நல்லது. அவருக்கு விடை கொடுத்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இன்னும் ஒரு நிகழ்ச்சியின் ஊடாக இன்னும் ஒரு வித்தியாசமான வருமான வரி திணைக்களத்தை நாம் தொடர்பு கொண்டிருக்கிறோம். அவ்வகையான அதிகாரிகளையும் தொடர்பு கொண்டு நாம் அறிந்து கொள்ளலாம். மீண்டும் ஒருமுறை இன்று பிரித்தானியா லண்டனில் புகழ்பெற்ற எங்களுடைய விம்பிள்டன் கணபதி ஆலயத்தினுடைய தேருற்சவம் கொட்டும் மழையிலும் மிக சிறப்பாக இடம்பெற்றதை நாங்கள் பார்க்கவும் அறியக்கூடியதாகவும் இருந்தது. அற்புதமான அருள் தருகின்ற கணபதி விநாயகர் இன்றைக்கு கொட்டும் மழையிலும் பெரு வீதிகளின் ஊடாக பலம் வந்து பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு தரிசிக்கும் பெரும் பாக்கியத்தை கொடுத்தார். அவருடைய அருளை பெற்று மீண்டும் நாம் சிறப்புற வாழ்வோம் என்ற நம்பிக்கையோடு கணபதி ஆலயத்துக்கும் சென்று நாளை இடம்பெறும் தீர்த்த உற்சவத்திலும் அடுத்தடுத்து பூங்காவன திருவிழாவிலும் கலந்து கொண்டு எங்களுடைய இறைவனுடைய பேரர்களை பெறுமாறு கேட்டுக்கொண்டு, உங்களுக்கு எப்படி கடவுள் ஆன்மீக பக்திகள்? ஒரு வித்தியாசமான கேள்வி. நல்லது, எல்லோருக்கும் இருக்க வேண்டும். நல்லது, மீண்டும் சந்திப்போம். ஜெயராஜன் விஸ்வலிங்கம் அவர்களுக்கு இந்நேரத்தில் விடை கொடுத்து ரமணன் உங்களுடைய சேவைக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுவது NT ஜெகன். வணக்கம்.